ஆழமான அன்புக்கு சொந்தக்காரங்க, அறிவு அதிகம், மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முதன்மையானவங்க, மனசாட்சியோட நடக்கூடியவங்க, நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க, தியாகம் மிகுந்தவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள ஒட்டுமொத்தமா கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ராசி அப்படின்றத விட இவங்கள ஒரு அறிவு களஞ்சியம்னு சொல்லலாம். ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மான்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்க பொறக்கும்போது மனுஷங்களா பொறக்கல. பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பொறந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க ஏன்பா கஷ்டப்படுறாங்க? நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்குமே. நல்லவன் கஷ்டப்படுறான், பாவம் பண்றவன் சிரிக்கிறானே. நல்லவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போராட்டம் பார்க்குறான். ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கிறதும் பிச்சை எடுக்காத குறையா எத்தனை பேர்ட்ட அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கிறான். ஆனா, அந்த கெட்டது பண்றவன், அநியாயம் பண்றவன், தன்னுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா சுரண்டுறவன் எவ்வளோ ஜாலியா இருக்கான். எவ்வளோ சுகபோக வாழ்க்கைய அனுபவிக்கிறான். காரு, பங்களா எல்லாமே அவனுக்கு கிடைக்குதே. இந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல போல. நல்லவனை இப்படி சோதிக்குதே. என்னதான் பண்றது? நம்மளாலயே அந்த பாவப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையே அப்படின்னு கூட நம்ம அழுதுருப்போம். ஆதங்கத்துல கேள்வி கேட்டிருப்போம். சாமியை திட்டாத ஆட்கள் இருக்கவே மாட்டோம். ஸோ நல்லவங்க நம்மளால பாத்தீங்கன்னா, அவங்கள போல ஒரு நியாயத்துக்கு புறமான ஒரு வாழ்க்கையோ, ஒரு வார்த்தையோ கூட நம்மளால பேச முடியாது. ஓகேவா? ஆனா இதுக்கான ரகசியத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதற்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் குறிப்பா கும்ப ராசியில கூடிய நல்லவங்களுக்கு என்ன? இதுக்கான ரகசியம் என்ன? பாத்துருவோமா? இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்கிறதுக்கான அடையாளத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா மத்தவங்களால அதிகமா காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. யாருக்குமே துரோகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்பிக்கை துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க இவங்களுக்கு தீங்க மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. அதுவும் சுத்தி சுத்தி. சித்தர்கள் இது என்ன சொல்றாங்க தெரியுமா? கும்பத்துடைய கர்மான்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்ற? அப்போ நான் போன ஜென்மத்துல அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க. அது கும்பம் பழைய ஆன்மா. நீங்க முன் ஜென்மத்திலங்க குருமார்களாக இருந்திருப்பீங்க. அறிவு மிகுந்தவங்க. அதனாலதான் இந்த ஜென்மத்துல உடைய கர்மம் அப்படிங்கிறது டைரக்டா நடைமுறைக்கு வந்துருச்சு. அதாவது நல்லவங்களுடைய கர்மா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம். எல்லாரும் பாத்தீங்கன்னா தெய்வமே இருந்தாலே தப்பு பண்றாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்போ நம்மலாம் எங்க மனுஷ மக்களா பொறந்து ஏதோ ஒரு முன்ஜென்ம பாவ கணக்க வச்சிருப்போம். ஓகேங்களா? அது இப்ப நமக்கு டைரக்டா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்போ கெட்டவன் போன ஜென்மத்துல தப்பே பண்ணியிருக்க மாட்டானாமா? கண்டிப்பா பண்ணியிருப்பான். ஆனா அவனுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் ஓப்பன் ஆகல. உதாரணத்துக்கு சொல்லனாக்கா ஒரு வங்கி கணக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்த பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாமே இந்த வங்கி கணக்குல சேருது. நல்லவங்களுடைய வங்கி கணக்கு அப்படிங்கிறது இந்த அபராதம் மாதிரி. இந்த அபராதம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. அது முதல்ல உங்களுக்கு பிடித்தப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது முதல்ல இந்த அபராத தொகை நம்ம அக்கவுண்ட்ல இருந்து கழிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கருமா தான் இப்ப நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா, இந்த கெட்டவனுடைய கணக்கு இருக்கு இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு மோசடி பண்ணி அவன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் மாட்டுவான். அந்த கருமா அவனுக்கு வேலை செய்யாமலாம் விடாது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை கூட போவான். இது நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அவனுடைய கணக்கு ஓப்பன் ஆகுறப்போ நிரந்தரமான அழிவை சந்திப்பான். நிரந்தரமா அவன் கடவுளால தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறது உண்மை. உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய சோதனை அப்படிங்கிறது நீ உயர்வான ஒரு சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய நேரம். அதுக்கெல்லாம் தெய்வம் உன்னை பயிற்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உன்கிட்ட சோம்பேறித்தனம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது. தாமதம் அப்படின்னாவே தாமதம் அதிகமா அனுபவிக்கிறதுல கும்பம் முதன்மையா இருக்கீங்க. எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தடுமாறி கைக்கு சேர்த்துக்குள்ள அட போங்கடா அப்படின்ற மாதிரிதான் கும்பத்துடைய வாழ்க்கை இருக்கு. அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனா கும்பராசியுடைய வாழ்நாள் ரகசியம் என்ன தெரியுமா? லேட் சக்சஸ் ஆனா லைஃப் சக்சஸ். புரியுது என்னன்னு? தாமதமான வெற்றி ஆனா நிலையான வெற்றி. வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தாமதம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எல்லாரும் நினைப்பாங்க அடா இவனுக்கு எதுவுமே நல்லது நடக்காதுப்பா அப்படின்னு கூட கும்பராசி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
நீங்களே நினைச்சிருப்பீங்க, நாமெல்லாம் எதுக்கு தான் பொறந்தோமோ, நமக்கு மட்டும் எதுவுமே ஒரு சின்னது கூட நல்லது நடக்க மாட்டுது. ஒரு நாள் கூட நமக்கு நல்ல நாளா இல்லையேன்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த ஜென்மமே எதுக்காக தான் பொறந்தோமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா, ஒரு நாள், எப்பமா வரும் அந்த ஒரு நாள் அப்படின்னாக்க, தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. சீக்கிரமாவே. ஏன்னா, ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுட்டீங்க. 2026 தொடக்கமெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை உயர போகுது. ரொம்ப பாதுகாப்பா, நிலையா, நிரந்தரமா எல்லாமே உங்களுக்கு உயர்வா அமைய போகுது. கும்பராசிக்காரங்க தான் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்களே. ஆனா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க? ஆனா கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்க நல்லது செஞ்சு பழி பாவத்துக்கெல்லாம் ஆளாகியிருக்கீங்க. இது இல்லன்னு மறுக்க முடியுமா? ஆமான்னு இப்ப நெறைய பேர் சொல்லுவீங்கல்ல? சரி. இது உங்களுடைய உண்மையான பண்பு. அது மக்கள் புரிஞ்சுக்கல. ஏன் கூட பொறந்தவங்க, வீட்ல இருக்கவங்களே உங்கள புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொல்லிட்டா போதும். ஆமா வந்துட்டான் பெருசா நியாயம் தர்மத்த பேசிட்டு. இவன் சொல்றதெல்லாம் இங்க ஃபாலோ பண்ணா நடந்துருமா? அப்படின்னு கூட பேசுவாங்க. ஏன்னா, அந்த கலியுகத்துடைய சூழ்ச்சி வலையில எல்லாரும் செம்மையா ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சி வலையில பின்னிக்கிட்டு உன்னால வாழ முடியறதில்ல. கும்பம் யாருங்க? சனி அதிபதியா கொண்டவங்க. இவங்களால நீதிக்கும், நேர்மைக்கும் புறம்பா ஒரு விஷயத்த செய்ய முடியாது. விழுந்தாலும் சரி, அழிஞ்சாலும் சரி, நான் என்னுடைய கேரக்டர்ல இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய உறுதித்தன்மை கொண்ட பண்பு. சரி, இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் தண்டனை போலயா? அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. தண்டனை கிடையாது. ஒரு மாற்றம். உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழி. நான் முன்னாடி சொல்லிட்டேன் பயிற்சின்னு சொல்லிட்டு. ஒரு ஐஏஎஸ் ஆகுறீங்க, ஒரு ஐபிஎஸ் ஆகுறீங்க. எல்லா விதமான பதவிகளுக்கும், அதிகார தோரணைக்கும் ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா? ஒரு அரசியல்வாதியாவே இருக்கட்டுங்க. ஒரு சிஎம்மாவே இருக்கட்டும். அவங்க அடிமட்ட தொண்டர்களாக இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு தானே சிஎம் ஆயிருப்பாங்க. பிஎம் ஆயிருப்பாங்க. ஸோ எல்லா விதமான உயர்ந்த விஷயங்களுக்கும் அடிப்படையில கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த கஷ்டம் தான் இப்போ பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பொறந்ததே மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த, இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு நாங்களா? கண்டிப்பா. நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்தாலும் அது உலகமே மாற்றம் அடைறதுக்கான சமம் தான். உண்மையை பேசுறதுனால கும்பராசிகளுக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்க. இவங்க உண்மையை பேசுறதை தாண்டி பொய் பேச மாட்டாங்க. இதுதான் முதன்மையான விஷயம். நேர்மையானவங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனையே. இந்த கலியுகத்துல நேர்மையா ஒருத்தர் இருக்கான், உண்மையை மட்டுமே பேசுறான் அப்படின்னாக்கா அவனுக்கு இங்க இடம் இருக்கா? ஈஸியா மொத்தம் பண்ண தப்பெல்லாம் தூக்கி தப்பு தப்பு தப்புன்னு இவன் தலையில போட்டுருவாங்க. அதனால கும்பராசிகள் பெரும்பாலும் பழி பாவத்துக்கு ஆளாகிறது இந்த இடங்கள்ல தான். அப்படி திரு திருன்னு முழிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது நம்ம ஆனா நான் பேசுற எந்த விஷயத்தையும் யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதான் முன்னாடி சொல்லிட்டேன், யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு. இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கும்ப ஆன்மா கருத்துக்கும் கர்மத்துக்கும் பிறந்தவங்க. கருத்து உயர்ந்தால் கர்மம் சோதிக்கும். நீ உண்மையை பேசுற, அப்போ எல்லாரும் உன்னுடைய உண்மையை சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது இல்லையா? நல்லவன் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவனுடைய ஆழமான ஆன்மா. அவன் தாகக்கூடிய வலி இருக்கு இல்லையா? அந்த காயம் இருக்கு இல்லையா? கஷ்டம் இருக்கு இல்லையா? அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்குது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும்தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த கடவுளுக்கும் கண் இல்ல அப்படின்னு. ஆனா கடவுள் நீ படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அங்க கடவுள் பல படிகளை உன்னை உயர்த்தி வைக்க கணக்கு போட்டு வச்சிருக்கு. ஓகேவா? இன்னும் சொல்லப்போனா கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுட்டாக்க நீங்க நல்லவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். பல பேருக்கு நீதி, நேர்மை அப்படிங்கிறது பக்கத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த கெட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாவே பொய், வஞ்சம், சூழ்ச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நல்ல பலன் அனுபவிப்பாங்க. உடனடியா சிரிப்பாங்க. நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கடுகளவு கூட யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம கஷ்டப்படுறோம். இது காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவங்களுடைய கர்மம் உடனே தாக்காது. தாமதமா வரும். ஆனா தீவிரமா வரும். நான் முன்னாடி சொன்னதுதான். இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லவனுடைய வழி அப்படிங்கிறது கடவுள் அங்க பார்த்துக்கிட்டே இருக்காராம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் பல மடங்கு நன்மைகளையும், நீங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பல மடங்கு புண்ணிய கணக்கையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? கெட்டவருடைய சிரிப்புங்கிறது கடவுள் தரக்கூடிய சோதனை. கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அவன் நினைச்சிட்டு இருக்கான் யாரும் பார்க்கல. யாராலும் நம்மள போய் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் பயங்கரமான கஷ்டம் அனுபவிப்பான். ஒரு நாள் அப்படிங்கிறது அவனுடைய இறுதி காலமா இருக்காது. அவனுடைய இளமை காலத்திலேயே கடவுள் கை வச்சிருவாரு. புரியுதுங்களா?
இதுல கும்ப ராசிக்காரங்கள் நீங்க எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும். ஆனா கடவுளுடைய கணக்குல உங்களுடைய கண்ணீர் எல்லாமே ஒவ்வொன்றும் விதைகள் போல. அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமா மாறும். ஓகேவா? உடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3 விதமா பிரிக்கலாங்க. சிறு வயதுல இருந்து 28 வயது வரைக்கும் கஷ்டம், குழப்பம், நம்பிக்கை உடைஞ்சிருக்கும், குடும்பத்துல சிக்கல் அதிகமா பார்த்திருப்பீங்க, மனசு வந்து கலங்கி போயிருக்கும், யாருமே உங்களுக்கு வந்து துணையா இல்லாம தனிமையா அனுபவிச்சிருப்பீங்க. நான் யாருடா, நான் எதுக்குடா பிறந்தேன், இந்த ஜென்மம் எனக்கு வேண்டான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு கேள்விகள் மனசுக்குள்ள எழுந்திருக்கும். அதே போல பொருளாதாரம், ஒரு நிலையான வருமானம் இல்லாம, ஒரு நிலையான தொழில் இல்லாம, பெருசா வந்து எந்த ஒரு சொத்து பத்துக்களும் இல்லாம, சொத்து பத்துக்களை இழந்த கூட பொருளாதாரத்துல ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. ஆனா 29ல இருந்து 40ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அறிவு, திடீர் மாற்றம், திடீர் முடிவு, தன்னம்பிக்கை, சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது, வேலையில, தொழில்ல ஒரு நிலையான வருமானம், ஒரு நிலையான வெற்றியை அடைஞ்சிருப்பீங்க. 40 டு 55ங்க. பெரிய உயர்வு உண்டு. மக்கள் மத்தியில உங்களுக்கான அங்கீகாரம், நல்ல பொருளாதாரத்துல வெற்றி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீகத்துல ஒரு தெளிவு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப், எல்லாமே கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டம் பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்க, ஒரு தாமதமா மலரக்கூடிய மலர் போல. ஆனா அந்த மலரை பொறுத்த வரைக்கும் அதோடைய வாசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க மணக்கும். அது போலதான் கும்பத்துடைய வெற்றியா இருக்கட்டும், வளர்ச்சியா இருக்கட்டும், மெதுவா இருக்கும். படிப்படியான உயர்வு, படிப்படியான வளர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அது நிரந்தரமானது, இந்த உலகமே போற்றக்கூடிய வகையில உயர்வானது. இதுல கும்பராசி ஆண்களுடைய அமைப்பு எப்படிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அதிகமான அறிவுக்கு சொந்தக்காரங்க, அடக்கமா இருப்பாங்க, யாரையுமே கீழே பிடிச்சி இழுக்க மாட்டாங்க, அன்பையுமே ஆழமா கொடுக்கக்கூடியவங்க, மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவங்க, யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு, கெடுக்க முடியாத அளவுக்கு புத்தி வலிமை கொண்டவங்க. ஆனா இவங்க அதிகமா காயப்படுறாங்க. சே, இப்படிலாம் இருந்தாக்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நினைச்சா உண்டுங்க. நல்லவங்களுடைய மனசை காயப்படுத்துறதுக்கு கெட்டவங்களுக்கு சொல்லித்தர வேணும். இவங்கள வீழ்த்துறது கஷ்டம்தான். ஆனா இவங்க நம்பினவங்க, இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க, இவங்க நம்பினவங்க, இவங்க நேசிச்சவங்க, இவங்க எல்லாருமே இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களே, என்ன பண்ண முடியும்? அன்புக்கு உரியவங்க நம்மளை வந்து அடிமையாக்கணும்னு நினைச்சா, நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா நமக்கு அந்த இடத்துல தடுமாற்றம் வரும் இல்லையா? அந்த மாதிரி துரோகத்தை கும்பராசி வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா கும்பராசி ஆண் ஒரு முறை முடிவு பண்ணிட்டான், அவங்கள யாராலையுமே நிறுத்த முடியாது. இது வந்து உண்மை. அதே போல கும்பராசி பெண்கள் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அமைதியானவங்க, ஒரு தீர்மானம் எடுக்கணும்னாக்க ரொம்ப கரெக்டா எடுப்பாங்க, தியாகம் அதிகமா செய்யக்கூடியவங்க, குடும்பத்துடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பாக செயல்படக்கூடியவங்க, என்னுடைய வாழ்க்கை சம்மதமா கரெக்டான பாதையை தேர்ந்தெடுப்பாங்க, மனசாட்சிக்கு கண்ணியமானவங்க. ஆனா அந்த கும்பராசி பெண் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது வந்து வீட்லயே மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அதை கண்ணீர் வடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை வந்துட்டு எப்படி நமக்கு சாதகம் மாத்திக்கணும்ன்றது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வாழக்கூடியவங்க. கும்பராசி பெண் சிரிச்சா அந்த வீட்டுக்கு செல்வமும் நிம்மதி வந்து சேரும். இவங்க சத்தியத்துடைய ராசி. இவங்க மனசை ஒரு முறை திறந்துட்டா அந்த உறவு அப்படிங்கிறது பொன் போல மாறும். அதே போல கும்பராசிக்கு எந்த தொழிலுமா செட் ஆகுன்னு யோசிச்சிருப்பீங்க. கும்பம் அப்படின்னாவே அறிவு, புதுமை, மாற்றம்னு சொல்லிட்டேன். இந்த ராசிக்காரங்க ஒரே வேலையை பண்ணி வாழ்க்கை முழுக்க இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து எப்பவுமே புதிய புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, புதிய புதிய முயற்சிகளுக்கு சொந்தக்காரங்க, புதிய பாதைகளை வகுக்கிறதுல வல்லவர்கள். கும்பராசிக்கு வந்து ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, டீச்சிங், ட்ரைனிங், மோட்டிவேஷனல் ஃபீல்டு, மெடிக்கல் ரிசர்ச் இது எல்லாமே சிறப்பு. இப்போ வந்து அதான் சொல்றேன் இல்லையா, இவங்க வந்து புதுசு புதுசா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வரும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ, கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்கு, டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி துறைகள் வந்து மிக உயர்வு. திரும்ப சொல்றேன், இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக கிடைக்கும், ஆனால் பர்மனெண்ட்டாக கிடைக்கும். இவருடைய பேச்சு வந்து ஆழமா இருக்கு. இவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். பவரான வார்த்தைக்கு சொந்தக்காரங்க, அறிவின் மூலம் பிறரை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் டாக்டர், லேப் டெக்னீஷியனு, சயின்டிஸ்ட், ஆயுர்வேதிக் ரிசர்ச்,
சைக்காலஜி, கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு அப்சர்வேஷன் திறமைக்கு உண்டான துறைகள். இந்த விஷயத்துல இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, திறமையுடைய வாய்ப்ப வந்துட்டு உச்சிக்கு கொண்டு போயிடுவாங்க. அதேபோல பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, கும்பராசிகளுக்கு சொந்த பிசினஸ் அப்படிங்கிறது லேட்டா தொடங்கினாலும் பெரிய வளர்ச்சிய பார்த்துருவாங்க. பிசினஸ் பொறுத்தவரைக்கும் டிராவலு, டிஜிட்டல் பிசினஸ், ஆன்லைன் சேல்ஸ், கோச்சிங் சென்டர், கன்சல்டிங் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருத்தமான துறைகள். அதேபோல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் போர்டு, டிரான்ஸ்போர்ட், டெக்னிக்கல் ஜாப்ஸ், ரயில்வே, ஸ்பேஸ் ரிசர்ச், ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்கல்ல இது போன்ற டைப்பு. அதேபோல கம்யூனிகேஷன் செக்டார், சிவில் சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியா வந்து இவங்களுக்கு செட் ஆகுறது. தாமதப்படும் திரும்பவும் சொல்றேன். ஆனா ரிசல்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்கிங் ஹோல்டரா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஆர்ட்ஸ் மற்றும் கிரியேட்டிவிட்டி. கும்பராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் கலைத்துறைகள்ல பயங்கரமான ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். அதே போல கும்பராசியுடைய பணம் அப்படிங்கிற நிலை எப்படி இருக்குன்னா, கும்பராசியில பணம் அப்படிங்கிறது தாமதப்படுதுங்க. ஆனா தடுமாறாத வளர்ச்சியை பார்ப்பீங்க. 30 வயசு வரைக்கும் பணம் குறைவுதான், சம்பளம் குறைவுதான். ஆனா உழைப்பு அதிகம். சொல்லப்போனா நிறைய விஷயங்கள இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. ஆனா 30 to 40 நிலையான வருமானம், பெரிய ஒரு பதவி, பார்ட் டைம் ஜாப் கூட பார்ப்பீங்க. பல வருமானம் வரும். அதே போல அந்த வயதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஐடியாலாம் வரும். அதே போல தொழில் தொடங்கி சக்சஸ் ஆகக்கூடிய நிலையும் அங்கதான் உண்டு. 40 to 55 மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பீங்க. பெரிய பணம் வளர்ச்சி, வீடு, சொத்து, பத்து, வண்டி, வாகனம் எல்லாமே. சொல்லப்போனாக்க வெளிநாட்டு பணம்லாம் உங்க கையில விளையாடும். உங்களுடைய அறிவே பணமாகக்கூடிய காலம். சித்தர்கள் சொல்றது என்ன தெரியுமா? கும்பத்தின் செல்வம் தாமதமாக வந்தாலும் அது ஆயுள் முழுக்க காத்திருக்கும்னு. நீ அதை தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும்னு சொல்றாங்க. அதே போல காதலை பொறுத்த வரைக்கும் கும்பத்துடைய காதல் தான் ரொம்ப ஆழமானது, உண்மையானது. மனசை வந்துட்டு உசுரையும் கொடுக்குற அளவுக்கு தயார்படுத்தியிருப்பாங்க. தியாக உள்ளம் கொண்டவங்க. ஆனா இவங்க நம்பினவங்களே இவங்களுக்கு காயத்தை அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்களுடைய காயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு வலுவை கொடுத்துருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தாமதப்படும். ஆனா சரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்குனாக்கா அமைதியா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், அதாவது உறவுகளில் வந்துட்டு பிளவு. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டே வந்து எமோஷனல் லெவல்ல, அது உணர்ச்சி அளவுல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயங்களால கும்பராசிக்காரர்கள் அதிகமாக துன்பப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து கும்பம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க. நீங்க நல்லவங்க திருமணம் பண்ணிட்டு இருந்தா உங்க வீட்டுல பெரிய அதிர்ஷ்டம் வரும். ஒருவேளை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைச்சிட்டு இருந்தா அது சிறிது காலத்துல மாற்றத்தை கொடுத்துரும். அதே போல உங்களுக்கான எதிர்கால கணிப்பு சொல்ற கேட்டுக்கோங்க. 25 இப்ப இருந்து 28 வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரம். ஏன் பிறந்தேன்? எது உன்னுடைய உண்மையான திறமை? எதை நீ செய்யணும்? இந்த ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதே போல 28, 32 உடைய வாழ்க்கை தரத்துல பெரிய ஒரு மேன்மையை பார்ப்பீங்க. பிசினஸ் தொடங்குறதுக்கு, பிசினஸ் வந்து விரிவுபடுத்துறதுக்கு, முதலீடு பண்றதுக்கு, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து அதே போல ஃபேமிலிலையும் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒற்றுமையா இருக்கும். ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல 2033 to 40ங்க நல்ல ஒரு நிலையான வெற்றி உங்களுக்கு சொந்தமா இருக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. மக்கள் மத்தியில பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு பெரிய சக்சஸை நீங்க பார்த்துருப்பீங்க. கும்பராசி இது நாள் வரைக்கும் எப்படியும் இப்போ நீங்க யாரு, என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும், எந்த மாதிரியான திறமைகளுக்கு நீங்க சொந்தக்காரங்க, எந்த மாதிரியான கேரக்டர் உங்களுடையதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. கும்பராசி இதோட செய்ய வேண்டிய விஷயங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறங்களை பயன்படுத்துங்க. அதிகமா தண்ணி குடிங்க. அன்னதானம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு, சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துறது, நிறைய வந்துட்டு ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, ஓவரா திங்க் பண்றது, தேவையில்லாத சிந்தனைகளை வந்துட்டு தள்ளி வச்சிருங்க. எது பேசுறதுதான் சரி, எதை செய்யறதுதான் சரி யோசிச்சு பண்ணுங்க. அதே போல செய்யக்கூடாது, யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. கோவத்துல முடிவு எடுக்காதீங்க. உடனடியாக முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. அதே போல உணர்ச்சியோட இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிந்திக்காதீங்க. கோபத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்பி ஒரு வேலையில இறங்கக்கூடாது. அதே போல உங்களை நீங்க எப்பவுமே வந்து தாழ்வா நினைச்சிக்க கூடாது. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது. இதோட இந்த கும்பராசிகள் போக வேண்டிய கோவில்களை
இந்த ராசிக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா சனி, ராகு பிளஸ் குரு, இந்த 3 பேருடைய சக்தியும் தேவை. ஸோ சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் திருநள்ளாறு சனி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய சோதனைகள் முடியும். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் நல்ல பொருளாதார வளர்ச்சி, அதே போல உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமாகட்டும் நல்ல உயர்வுல இருக்குனாக்க இவரை துணையா தேடுங்க. இதையடுத்து கொல்லாங்கோடு சத்திய விநாயகர் தடைகளை நீக்குவர். திருச்செந்தூர் முருகன் எதிரிகளுடைய தொல்லைகளை விரட்ட, உங்களுக்கான வெற்றிகள் தொடர. அதேபோல நாகன்னூர் நாகதீவதை ராகு மற்றும் கேது பிரச்சனைகள் கரையும். இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 7, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் சனி, வியாழன், புதன். ஸோ சித்தர்கள் கும்பராசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாராலுமே புரிஞ்சுக்க முடியாத ராசி தான். ஆனா அது கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா, மற்றவங்களுக்கு ஒளி தரத்துக்காக பிறந்தவங்க. கும்பத்துடைய துன்பம் தற்காலிகமானது, ஆனா உயர்வுங்கிறது நிரந்தரமானது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மௌனம் கடவுளுடைய சக்தின்னு சொல்றாங்க. உன்னுடைய கண்ணீர் அறிவுக்கான வழி. இதுல கும்பராசியுடைய வாழ்க்கையிலேயே ரகசியம் வேலை செய்யறது 2 கிரகங்கள், ராகு, கேது. இவங்க தான் உங்க மனசை, வாழ்க்கைய, பாதைகளை, முடிவுகளை, சோதனைகளை, உயர்வுகளை வடிவமைக்கக்கூடிய ரியல் இன்ஜினியர்ஸ் இவங்க தான். ஆனா ராகுவும் கேதுவும் உங்களை வழி நடத்துறாங்க. பயப்பட வேணாம். கும்பராசிக்கு யாருக்கும் கெட்டது நினைச்சது இல்லை. ஆண்டவனும் உன்னை பாதுகாக்கத்தான் நினைக்கிறாரு. பலரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா கடவுள் என்னைக்கும் உன்னை விட்டு விலகல. எதிரிகள் ஓடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. கும்பம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க.